Hi, எல்லாருக்கும் வணக்கம். Welcome back to my channel Vasa's Vlog. I'm Vasanthi. Christmas month வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இன்னும் 1 monthல கிறிஸ்மஸ் வர போகுது. ஸோ எனக்கு வந்து ஒரு ஐடியா வந்துச்சு. இந்த கிறிஸ்மஸ்ல யூஸ் பண்ற டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து கிராஃப்ட் வீடியோ மேக் பண்ணி ஷேர் பண்ணலாம் ஒரு சீரீஸ் மாதிரி அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கு. ஸோ இந்த வீடியோல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற DIY கிராஃப்ட் வந்து கிறிஸ்மஸ் ரீத். இந்த பேப்பர் கிறிஸ்மஸ் ரீத் செய்யறதுக்கு என்னென்ன திங்ஸ் தேவைப்படும்னா, கிரீன் கலர்ல இருக்க A4 ஷீட் வந்து 2 பேப்பர், நெக்ஸ்ட் வந்து ரெட் கலர்ல இருக்க A4 ஷீட் பேப்பர் வந்து 1, 5 to 6 இன்ச்ல இருக்க ஒரு கார்ட்போர்ட், வேஸ்ட் கார்ட்போர்ட் எது வந்தாலும் ஓகே தான். அப்புறம் வந்து க்ளூ, அதுக்கப்புறம் குட்டி குட்டி இந்த டெக்கர் ஐட்டம், தெர்மோகோல் பால்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்க இன்னும் கொஞ்சம் நல்லா டெக்கரேட் பண்ணி காட்ட முடியும். ஸோ இருக்கிற திங்ஸை வச்சு நீங்க ஓரளவுக்கு மேனேஜ் பண்ண முடியும். இதில் வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு வேஸ்ட் கார்ட்போர்ட் பாக்ஸ் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் 4 inch மெஷர்மெண்ட் வந்து காம்பஸில் எடுத்துக்கிட்டு ஒரு சர்க்கிள் ஒன்று ட்ரா பண்ணிக்கிறேன் இந்த கார்ட்போர்ட் பாக்ஸில். இப்போ அதுலேருந்து 1 inch கம்மி பண்ணி 3 inch ரேடியஸ் எடுத்து அந்த பெரிய சர்க்கிள்குள்ளேயும் இந்த குட்டி சர்க்கிளையும் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம அந்த 3 inchல ஒரு சர்க்கிள் போட்டோம்ல, அதையும் ப்ளஸ் 4 inchல போட்டோம்ல, ரெண்டுத்தையும் கட் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ A4 ஷீட் அப்படி இல்லைன்னா ஏதாவது வேஸ்ட் பேப்பரில் சேம் மெஷர்மெண்ட்டில் அதே மாதிரி 2 சர்க்கிள் ட்ரா பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து நம்ம எதுக்கு கட் பண்ணி எடுக்கிறோன்னா, இந்த கார்ட்போர்டோட பேக் சைடில் ஒட்டி ஒரு நீட் ஃபினிஷிங் கொடுக்கறதுக்காக. இப்போ ஒரு கிரீன் கலர் A4 ஷீட்டில் லென்த் அதிகமாக இருக்க சைடில் வந்து 2 inch மெஷர்மெண்ட் மார்க் பண்ணிவிட்டு ஒரு லைன் போட்டுட்டு அதை கட் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ கட் பண்ணி எடுத்த ஷீட்டில் அகைன் ஒரு 2 inch மெஷர்மெண்ட் எடுத்து ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிக்க போகிறோம். சேம் ப்ராசஸை ரிப்பீட் பண்ணி அந்த 2 கிரீன் கலர் ஷீட் இருக்குல்ல, 2 ஷீட்லேயுமே வந்து இந்த மாதிரி ஸ்கொயர்ஸாக கட் பண்ணி வச்சுக்க போகிறோம். ஸோ நவ் அந்த ஷீட்ஸ் எல்லாம் நம்ம இப்படி டயக்னலாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு சிசர்ஸ் யூஸ் பண்ணி லீஃப் ஷேப்க்கு கட் பண்ண போகிறோம். ரெட் கலர் பேப்பரோட பாட்டமில் 1 inch மெஷர்மெண்ட் எடுத்து ஒரு லைன் போட்டு இப்படி ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். தென் அந்த ஷீட்டை ஃபோல்ட் பண்ணிவிட்டு பாட்டம் டு டாப்பில் வந்து லோட்டஸோட சென்டர் பெட்டல் ஷேப் இருக்குல்ல, அந்த ஷேப்பில் கட் பண்ண போகிறோம். இப்போ அந்த ஷீட்டை அன்ஃபோல்ட் பண்ணிவிட்டு 2 எட்ஜ்லேயும் க்ளூ அப்ளை பண்ணி இப்படி ஃபோல்ட் பண்ணி சென்டரில் வந்து ஸ்டிக் பண்ணிடுங்க. அகைன் அந்த ரெட் கலர் ஷீட்லேயே இந்த மாதிரி 2 பீஸ் கட் பண்ணிக்கோங்க. இதோட மெஷர்மெண்ட் வந்து 3 inch லென்த், 1 inch பிரெத். இப்போ அதோட 2 சைடும் இந்த மாதிரி கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிவிட்டு பாட்டமில் ஒரு V ஷேப்க்கு கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம கட் பண்ண இந்த 2 ரெட் கலர் பேப்பரையும் ஃபர்ஸ்ட் ஸ்டிக் பண்ண பேப்பரோட பேக் சைடில் இப்படி க்ராஸாக பேஸ்ட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு அழகாக ஒரு போ கிடைக்கும். ஹியர் கம்ஸ் த டஃபஸ்ட் ஜாப். என்னன்னா, இந்த லீவ்ஸ்லாம் நம்ம இப்போ இந்த கார்ட்போர்டில் ஸ்டிக் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒரு லீஃப் அந்த மாதிரி க்ராஸாக ஸ்டிக் பண்ணிவிட்டு இப்போ செகண்ட் லீஃபை அதுக்கு கீழேயே ஆல்டர்னேட்டிவாக நம்ம க்ராஸாக ஸ்டிக் பண்ணோம். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் உங்களுக்கு இது கஷ்டமாக இருக்கும், போக போக வந்துடும். இது எப்படி ஈஸியாக ஸ்டிக் பண்ணுறதுன்னு இதோட எண்டில் வந்து சொல்கிறேன். இப்போ
இப்போ அந்த லீவ்ஸ் எப்படி ஈஸியாக அரேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இந்த மாதிரி கார்ட்போர்டில் க்ளூ யூஸ் பண்ணி ஆல்டர்னேட்டிவ் லைன்ஸ் வரைஞ்சிக்கோங்க ஜிக்ஸாக்காக. இப்போ ஃபர்ஸ்ட் லீஃபை நம்ம க்ளூவில் வரைஞ்ச லைன் இருக்குல்ல, அதோட ஃபர்ஸ்ட் லைனில் வந்து க்ராஸாக பேஸ்ட் பண்ணிவிடுங்க. செகண்ட் லீஃபை அதுக்கு கீழேயே ஆல்டர்னேட்டிவாக க்ராஸாக பேஸ்ட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு சூப்பராக செட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு நம்ம அந்த சர்க்கிள் கட் பண்ண ஒயிட் ஷீட் பேலன்ஸ் இருக்குல்ல, அதில் வந்து இந்த குயிலிங் பேப்பர் மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அந்த பேப்பரை இந்த மாதிரி ரோல் பண்ண போகிறோம். காலி ஆகும் போது எட்ஜஸில் வந்து இன்னொரு ஷீட்டை ஜாயின் பண்ணிவிட்டு ரோல் பண்ணிக்கோங்க. இதில் வந்து 6 to 7 பேப்பர்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி 2 ரோல் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதோட சென்டரில் இப்போ புஷ் பண்ணி ஒரு பெல் ஷேப்க்கு கொண்டு வர போகிறோம் நம்ம. இப்போ அவுட்டர் அண்ட் இன்சைடில் வந்து க்ளூ கொஞ்சமாக அப்ளை பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ட்ரை ஆக வச்சிடலாம். இப்போ நான் அந்த பெல்லை வந்து கோல்டன் கலரில் பெயிண்ட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் கோல்டன் கலர் த்ரெட் நீடில் எடுத்துக்கிட்டு அதோட சென்டரில் புஷ் பண்ணி வெளியில த்ரெட் எடுத்து அகைன் அந்த த்ரெட்டை வந்து டாப் டு பாட்டம்க்கு கொண்டு போயிட்டு டாப்ல கொஞ்சம் த்ரெட் விட்டுட்டு பாட்டம்ல 2 த்ரெட்டையும் நாட் போட்டு வச்சிடலாம். சூப்பரா இப்போ நம்மளுக்கு ஒரு 2 பெல் ரெடி ஆயிடுச்சு. சொல்ல மறந்துட்டேன், இந்த லீஃப் ஒட்டும் போது டாப்பில் கொஞ்சம் கேப் விட்டு ஒட்டுங்க. இப்போ அந்த கேப்பில் 2 பெல்லும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த போவையும் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி கலர் தெர்மாக்கோல் பால்ஸ் யூஸ் பண்ணி இன்னும் பெட்டராக டெக்கரேட் பண்ண போகிறோம். அதில் ஒயிட் கலர் போவோட சென்டரில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வயலட் கலர் வந்து பெல்லுக்கு கீழே வந்து ஃபிக்ஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் டெக்கரேஷனுக்காக க்ரீன் அண்ட் ரோஸ் கலர் பால்ஸ் எடுத்து ஸ்டிக் பண்ணிக்கிறேன். லீவ்ஸோட சென்டரில் ஆல்டர்னேட்டிவாக ஸ்டிக் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ரீத் ஹேங் பண்ணுறதுக்காக உள்ளன் த்ரெட் கொஞ்சமாக கட் பண்ணி அதோட டாப்பில் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இது கொஞ்சம் நல்லா பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஈஸியாக கிறிஸ்மஸ் ரீத் நம்மளே வந்து பேப்பர் யூஸ் பண்ணி சூப்பராக பண்ணியாச்சு. இந்த பேப்பர் கிறிஸ்மஸ் ரீத் DIY கிராஃப்ட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கிறிஸ்மஸ்க்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். தென் சப்போர்ட் மை ஒர்க் பை ஹிட்டிங் லைக் அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் பட்டன். See you all in next video. Merry Christmas.